Welcome to Parkinson's Club. I'm Gio Panniselvan. Let us discuss about the importance of physiotherapy to address Parkinson's disease symptoms. Meet Mr. Premanand, neurophysiotherapist. Good evening. Good evening, sir. What? Meet our Parkinson's Club coordinator, Nurun Gashpika. Hi, Prem sir. Give general introduction about Parkinson's disease. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்றது ஒரு ஷேக்கிங் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. Next question, sir. Differentiate between Parkinson's disease and Parkinsonism, sir. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்கிங் பால்சி அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்த நோயோட தன்மையினால வந்து ஷேக்கிங் பால்சின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த நோய் வந்தவங்க நம்ம பார்க்கும்போது அவங்களோட கை கால் உடம்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான நடுக்கம் இருக்கும். ஸோ அதனால் ஷேக்கிங் பால்சின்னு சொன்னாங்க. பட் இதை வந்து வந்து கண்டறிஞ்சு இல்லை அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்து சொன்னவரோட பேர் வந்து பார்க்கின்சன். அதனால் அந்த நோய்க்கு அவரோட நேமே வந்து வச்சதுனால அது வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் எதனால் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது பிரெயினில் வரக்கூடிய ஒரு டீஜெனரேஷனில் வர ஒரு டிசீஸ் தான் இந்த பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயினில் நிறைய பார்ட்ஸ் வந்து இருந்தாலும் ஸோ பிரெயினில் வந்து ஒரு பண்டில் ஆஃப் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நரம்பு மண்டலம் வந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு பேசிக் யூனிட் வந்து தேவை. ஸோ அந்த பேசிக் யூனிட் வந்து பிரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் ஒரு பண்டில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பண்டிலோட பேர் வந்து பேசல் கேங்லியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த பேசல் கேங்லியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சர்டன் நியூக்ளியஸ் இருக்கும். அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியா நைக்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். இப்போ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அந்த ஃபங்க்ஷனை தான் பார்க்கும். இப்போ ஏஜ் ஆகிறதுனாலையோ இல்லை வேறு ஏதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து எடுத்துக்கிறதுனாலையோ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டோபமைன் அப்படிங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கம்மியாகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பேசல் கேங்லியாவிலிருந்து மற்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த கேப்பபிலிட்டி வந்து கம்மியாகிடும். Nurun, for sure, it has some stages of deterioration. Let us discuss about its stages. Tell us about it. ஆப்வியஸாக பார்க்கின்சன் டிசீஸ்லேயும் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ 5 ஸ்டேஜஸ் ஆஃப் டிசீஸ்லாம் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1ல் எப்படி இருக்குன்னா மைல்டு சிம்டம்ஸ் தான் இருக்கும். லைக் ட்ரெமரோ ரிஜிடிட்டியோ என்ன சிம்டம்ஸ்னாலும் தேல் பி ஹேவிங் ஒன்லி ஒன் செட். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு மினிமல் ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட் தான் இருக்கும். அதனால அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங்கில் எந்த ஒரு இன்டர்ஃபேரும் இருக்காது. தேல் ஃபீல் இஸ் நார்மல். பட் ஒன் திங் என்னென்னா தேல் டென் டு மிஸ்டேக்கன் அஸ் ஹெமிப்ளீஜிக் ஸ்ட்ரோக்குன்னு நினச்சிக்குவாங்க. பிகாஸ் ஒன் சைடாக மட்டும் இருக்கவங்களுக்காக தேல் மிஸ் அண்டர்ஸ்டுட் இட். பட் இட் இஸ் ஆல்சோ அ ஸ்டேஜ் ஆஃப் பார்க்கின்சன் அப்படிங்கிறது. Usually, Parkinson's disease has some gold standard clinical features. So, Prem sir, let us have talk about it for better awareness. Actually, Parkinsonism, which is a generic name for a group of disorders. So, in the disorders, so you can find 3 diseases in that. So, the first one that is a primary Parkinson's, naturally which is called Parkinson's disease. Otherwise, we can call that as idiopathic Parkinson's disease. The second type that is secondary Parkinson's, and the secondary Parkinson's will be coming because of 3 important reasons. So, in that the first one, so you can find the encephalitic patient. So sometimes in the brain you can find the inflammation. So after the inflammation, maybe by medication it will be resolved. Maybe after that, so slowly the degeneration will be started. So that will be the first reason for the secondary Parkinson's. And the second reason, so sometimes so toxic influences will be there. So the toxic, if the patient or the person takes toxic material, so that may be affecting the brain. So that will be the secondary reason for the occurrence of the secondary Parkinson's. That is a second reason. So if you take the third one, so sometimes drugs so will be induces the Parkinson. So that also the another reason for the secondary Parkinson. And if you take the third type, so the third type is that is called a Parkinson's plus syndrome. So here there is, so based on this, so there is no difference between Parkinsonism and Parkinson's disease. Actually, Parkinson's disease is one of the component or maybe one of the disease of Parkinsonism. So that is a thing here we have to understand about these 2 terminologies. Nurun, what is special about a Parkinson's Club regarding exercise protocol and treatment of patients with Parkinson's disease? பார்க்கின்சன் டிசீஸில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது.
Stage 1, mild symptoms. Do not interfere ADLs. ஏன்னா இது ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங்கை எந்த இன்டர்ஃபியரும் பண்ணாது. அவங்களுக்கு இருக்க சிம்டம்ஸ், அதாவது ட்ரெமரோ ரிஜிடிட்டியோ வந்து ஒன் சைட் ஆஃப் பாடியில் தான் இருக்கும். அதனால அவங்க ஹெமிப்ளீஜிக் ஸ்ட்ரோக்குன்னு மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் அ ஸ்டேஜ் ஆஃப் பார்க்கின்சன். அண்ட் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல சிம்டம்ஸ் வந்து சம்வாட் வேர்சன் ஆகும். ஏன்னா இதில் ட்ரெமரோ ரிஜிடிட்டியோ இல்லை அதர் சிம்டம்ஸோ பைலேட்ரலாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால பேஷண்ட்ஸ் வந்து நார்மல் ஏடிஎல்ஸ் பண்ணுவாங்க, பட் இட் வில் டேக் அ லென்த்தி டைம். அவங்களுக்கு இப்போ தான் அந்த ஏடிஎல் இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 3. இதில் இம்பேக்ட் என்ன இம்பேக்ட் ஆகும்னா இம்பேக்ட் ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ், அதாவது கரெக்டிங் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக ஒரு பர்சன் நிற்கும் போது ஸ்லைட் புஷ் ஆர் புல் ஃபோர்ஸ் இருக்குதுன்னா வில் ஆப்வியஸ்லி டென் டு மேனேஜ் ஓவர் இட். பட் அந்த பேஷண்ட்ஸ்னால அது மேனேஜ் பண்ண முடியாது, விச் வில் லீட் டு ஃபால். டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சிட்டு ஸ்டாண்ட் பண்ண முடியாது. they will get impairment in correcting reflexes. So fall will be more common. Stage 4. At this point நம்மளோட சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆகிடும் அண்ட் லிமிட்டிங் ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷனில் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, வாக் பண்ணுவாங்க வித்தவுட் அசிஸ்டன்ட், பட் அவங்களோட ஏடிஎல்ஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடும். தே நீட் சம் ஒன் டு ஹெல்ப் ஃபார் த ஏடிஎல்ஸ் லைக் ட்ரெஸ்ஸிங், ஈட்டிங், பாத்திங் எல்லாத்துக்கும் சம் ஹெல்ப் தேவைப்படும். அண்ட் ஸ்டேஜ் 5, இட் இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ் அண்ட் டெபிலிட்டிங் ஸ்டேஜ். ஏன்னா இந்த ஸ்டேஜில் அந்த பேஷண்ட்ஸ் வந்து பெட்ரிடனாவோ இல்லை வீல் சேர் பவுண்டாவோ ஆயிடுவாங்க டியூ டு சிவியர் ரிஜிடிட்டி. ஸோ நம்ம பார்க்கின்சன் கிளப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதில் மெனி டைப்ஸ் ஆஃப் செஷன்ஸ், எக்ஸசைசஸ், மெனி ட்ரைனிங்ஸ் அண்டர்கோ பண்ணுவோம். யூஸ்வலாக அந்த கிளப்பில் டூ டைப்ஸ் ஆஃப் செஷன்ஸ் இருக்கும். ஒன் செஷன் அண்ட் குரூப் செஷன். ஒன் செஷனில் ஆன்லைன் செஷன்ஸ் இருக்கும், கிளினிக் செஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆன்லைன் செஷன்ஸ் வந்து வீக்லி 3 days இருக்கும், கிளினிக் செஷன்ஸும் வீக்லி 3 days இருக்கும். குரூப் செஷன்ஸில் நம்ம இன்டோர் அண்ட் அவுட்டோரில் பண்ணுவோம். இன்டோரில் நார்மலாக கிளினிக்கில் பண்ணிக்கலாம். அவுட்டோர் செஷன்ஸில் வந்து வில் சூஸ் சம் அதர் காம் ஏரியாஸ் லைக் பார்க் இல்லை சீஷோர், இந்த மாதிரி ஏதாவது காம் ஏரியாஸில் வில் கெட் டு கோ ஃபார் எக்ஸசைசஸ். ஸோ நம்ம பார்க்கின்சன் கிளப்பில் மெனி கிளாஸஸ் இருக்கும் லைக் அக்வாட்டிக் தெரப்பி. ஸோ அக்வாட்டிக் தெரப்பிங்கிறது எக்ஸசைஸ் இன் வாட்டர். ஸோ வாட்டரோட இறங்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃப்ரீ மூமெண்ட்ஸ் நம்ம பண்ண முடியும் அண்ட் மசில் ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணலாம், ரிலாக்ஸேஷனுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். பிரெயின் பாடி இன்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ், இது வந்து அ கைண்ட் ஆஃப் கேம் ஆக்டிவிட்டி. இது எதுக்குன்னா பேலன்ஸ் எக்ஸசைசஸ்க்காக வித் ஆடிட்ரி அண்ட் விஷுவல் இன்வால்மெண்ட்டோட இந்த எக்ஸசைசஸ் பண்ணுவோம். அப்புறம் சர்க்யூட் ட்ரைனிங், இதில் என்டியூரன்ஸ் எக்ஸசைஸ், ரெசிஸ்டட் எக்ஸசைஸ், விகரஸ் ஏரோபிக் அண்ட் ஸ்ட்ரென்தனிங், இது எல்லாமே சர்க்யூட் மேனரில் நம்ம பண்ணுவோம். அப்புறம் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், இது வந்து ப்ராப்பர் ஹெல்த் மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் போஸ்டல் சேஞ்சஸ்க்கும் நம்மளோட ஃபிட்னஸ் மெயின்டெனன்ஸ்க்கும் இந்த கிளாஸஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் ஆர் பார்க்கின்சன் கிளப். அடுத்து பேலன்ஸ் ட்ரைனிங். இந்த பேலன்ஸ் ட்ரைனிங்கில் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரீச்சிங் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நம்ம கொடுப்போம், விச் ஏபிள்ஸ் பர்சன்ஸ் டு கெயின் மோர் பேலன்சஸ். அப்புறம் கார்டியோ ட்ரைனிங், ட்ரெட்மில், சைக்கிளிங், என்டியூரன்ஸ் எக்ஸசைசஸ் இந்த மாதிரி கொடுத்து நம்ம நார்மல் கார்டியாக் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். மியூசிக் தெரப்பி, நார்மல் ரிலாக்ஸேஷனுக்காக மியூசிக் தெரப்பி இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் ஆர் கிளப். ஆக்குபேஷனல் தெரப்பி டு என்ஹான்ஸ் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ நம்மளோட ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் நம்ம கிளப்ல இருந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுனால உங்களோட பேசிக் நார்மல் ஏடிஎல்ஸ் லைக் ட்ரெஸ்ஸிங், பாத்திங், ஈட்டிங் அண்ட் உங்களுக்கு ஏதாவது அசிஸ்டட் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அசிஸ்டட் டிவைசஸோட நம்ம பண்ண போகிற ஏடிஎல்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. மைண்ட் பாடி கனெக்ஷன், ஆப்வியஸ்லி யோகா, இது ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஃபார் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் நம்ம கிளப்பில் இந்த ட்ரைனிங்ஸும் பண்ணுறோம். கம்யூனிகேஷன் தெரப்பி, ஸோ ஸ்பீச் ப்ரோக்ராம் அண்ட் காக்னேட்டிவ் ட்ரைனிங் இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னா யூஸ்வலி பார்க்கின்சன் நல்லா எஃபெக்ட் ஆகிறவங்க எல்டர்லி பீப்புள். ஸோ அவங்களுக்கு நம்மளோட பேசுகிற கான்வர்சேஷனை விட வித் தேர் பியர் குரூப்ஸ் தே ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். ஸோ அதனால அவங்களோட ஸ்பீச் அண்ட் மெமரி டிட்டோரியேட் ஆகாமல் தேல் பி ஹேவிங் அ குட் இன்ட்ராக்ஷன். அட் ஆப்வியஸாக ஃபிசியோவில் வில் கோ ஃபார் ரெசிஸ்டிவ், வெல்னஸ், ரீஹேப், மேனுவல் தெரப்பி, PNF டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் லைக் மசில் எனர்ஜி டெக்னிக் ஆல்சோ நம்ம பண்ணுவோம். அடுத்து ஆஸ்டியோபதிக்ங்கிறது ஒரு ஜென்ரல் ரிலாக்ஸேஷன் ட்ரைனிங் எக்ஸசைஸ் மாதிரி தான். நம்ம பர்சனோட சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணுறதுன்னு இல்லாமல் ரேதர் தென் ட்ரீட்டிங் சிம்டம்ஸ் வில் ஆல்சோ என்ஹான்ஸ் தெம் ஃபார் அ ப்ராப்பர் வெல்பீயிங். அலெக்சாண்டர் டெக்னிக்ஸ், இது வந்து நார்மல் ரிலாக்ஸேஷன் பொசிஷனிங்ஸ் அண்ட் மைல்டு எக்ஸசைசஸ், லஞ்சஸ், புஷ்அப்ஸ், ஸ்குவாட், சிட் டு ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம மைல்டாக ஸ்டார்ட் பண்ணி வில் மேக் குட் ஃபார் தெம். Functional skill and training, upper limb functions like pegboard activities, reaching activities, counting beats இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுப்போம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் dexterity training which is very much efficient to train for Parkinson patient specifically. நம்ம செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்க. தேங்க்யூ பிரேம் சார். தேங்க்யூ நூறு.